சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஒரு வலுவான கூட்டணியோட தான் எதிர்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உட்கட்சிகளில் விசிக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே வந்து இருக்கு. விசிகாவுக்கு அதிமுக, தாவேகா உள்ளிட்ட நிறைய கட்சிகள்ல இருந்து கூட்டணிக்கு வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் எப்படி வரும்னா திமுக வெர்சஸ் தாவேகாவா மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திமுக, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களே விசிகாவுக்கு எதிராக வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக வெளியாயிடும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சிகள் எல்லாருமே வந்து களத்தில் வேகம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆட்சியை எப்படியாவது வந்து தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக திமுகவும் வந்து ஆட்சியை பிடிப்பதற்காகவும் அதிமுகவும் வந்து முயற்சி செய்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரர்களுமே அவங்களுடைய கட்சியை ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களானது வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. கண்டிப்பாக இது கட்சிகளுக்கிடையே பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. திமுக வெர்சஸ் தாவேகா இவங்க 2 பேரும் தான் வந்து போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவோட கூட்டணியில் அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஆபத்து தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் செய்ததை போல் பாஜக பிராந்திய கட்சிகளை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் அதை மட்டுமே வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதே பாணியில் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிக்க பாஜக தீவிரமாக வந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் பாஜகவோட எந்த ஒரு அணி வந்து கூட்டணி வந்து அமைச்சிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் அடைய போகிறது கிடையாது, வெற்றி பெற போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவோட கூட்டணியை தொடரக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் திமுக, அதிமுக இதுதான் வந்து மிகப்பெரிய எதிர்க்கட்சிகளாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போது பாஜக வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது வந்து திமுகவை வந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டுருக்காங்க. ஸோ பாஜக நினைக்கிறது மட்டும் ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலில் திமுக வெர்சஸ் பாஜக அல்லனா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர எந்த வகையிலையுமே அதிமுகவுக்கு இடமே இருக்காது. அதிமுக இருந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு விஜயினுடைய அரசியல் வருகை பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு அதிக பாதிப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாவேகா காரணமாக அதிமுகவுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுகவுக்கு எதிரான சிறுபான்மைய வாக்குகளை கூட பிரிக்கக்கூடிய கருவியாக தான் விஜய் வந்து இப்போ செயல்பட போகிறாரு. அதாவது விஜயை வந்து பாஜக வந்து அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அதிமுகவுக்கு நிறைய இழப்புகள் இருக்குது. யாரால் அப்படின்னா விஜயினுடைய வருகையால் தான். விஜயினுடைய வருகையால் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்குமே நிறைய சவால்கள் வந்து இருக்குங்க. ஸோ அதிமுகவுக்கு அதிக இழப்புகள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இதை உணர்ந்து அதிமுக காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு வந்து செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது, அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட ரொம்ப விழிப்போடு வந்து இருக்கணும். ஏன்னா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அதிமுக அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை வந்து ஈர்த்து வச்சுருந்தாரோ அந்த வாக்குகளை வந்து விஜய் அவர்கள் வந்து தோற்கடிக்கக்கூடிய வகையில் இப்போ வந்து ஒரு பாணியானது நடந்துட்டு இருக்கு. விஜயோடைய கவர்ச்சியால் அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து அரசியலுடைய பிம்பத்தின் மீது ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கரை. அதை அவர் எப்படியாவது கலைச்சி தான் ஆகணும். தொடர்ந்து அவரை வந்து வேட்டையாடும் அப்படின்றது யாரும் வந்து மறுக்க முடியாதது. விஜயனுடைய புகழையும் வந்து யாரும் மறுக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் கரூர் துயர சம்பவம் விஜயனுடைய தலைமைத்துவம் குறித்து பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கே தவிர விசிகாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூட்டணியுடைய சமநிலையை பாதிக்கும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் 2 கட்சிகளுமே வந்து பயப்படுறாங்க. ஸோ அரசியல் ரீதியாக இருப்பதை விட உளவியல் ரீதியாக இந்த பயம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சமூக நிலையை உணர்ந்து வந்து செயல்படணும். மதசார்பின்மையில்
தேர்தலில் எந்த ஒரு கூட்டணியும் வந்து தொடர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். கட்சியை வளர்க்கறதுக்கு உரிய முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமாக மட்டுமே வந்து செயல்படணும் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ தொடர்ந்து போட்டிகளானது ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 யார் அந்த சட்டமன்ற தொகுதியை ஆட்சியை வந்து பிடிக்க போகிறது அப்படின்னு நீங்கள் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.